இன்னொரு சமயம் அதிர்ஷ்டராவ் மனைவியோட இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நாள் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாபாவை முழுமையாக நம்புகிறாங்க. அன்னைக்கிரவு அவங்க தூங்கும்போது பாபா இன்னொரு பக்கீரோட அவங்க வீட்டுக்கு வராரு. அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாரு. வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், நான் எப்படி வருவேன் பாபா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பரவாயில்ல, நான் உன்னை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொன்னவர் அவங்கள பாபா ஸ்ரீடிக்கு அழைச்சிட்டு போயிட்டு தன்னோட சமாதி முன்னாடி ஒரு தேங்காவை கொடுத்து உடைக்க சொல்கிறாரு. இங்கே தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு பூசாரி சொல்லவும், பரவாயில்ல, இவன் என்னோட குழந்தை, இவளுக்கு மட்டும் அனுமதி கொடு அப்படின்னு பாபா அனுமதி வாங்கி கொடுத்து தேங்காய் உடைக்க சொல்கிறாரு. சமாதி விளக்குகளால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கதை அந்த அம்மா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாபா அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த கனவை தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க குணமாயிருக்கிறது தெரிய வருது. மருந்துகள் இல்லாமலேயே பாபாவோட அருளால் அந்த அம்மா குணமாயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகளும் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிச்சிடுது.